அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட தொகுதி. அந்த ஆண்டிப்பட்டி தொகுதியே இன்னைக்கு திமுக வசம் தான். இந்த தொகுதியில இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு மகாராஜன். இங்க அண்ணன் தம்பி யுத்தம் நடக்குது. 3:1 அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒரு சீட்டு தான் அதிமுக வசம் இருக்கு. அது போடி, அது ஓபிஎஸ் அவர்கள். அவர் இன்னைக்கு அதிமுகவே இல்லை. தொகுதி மாறுறதா வாய்ப்பு இருக்கு இல்ல, அவர் தொகுதி மாறுகிறாரா என்பதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் தொகுதி மாறுறாரு. அப்ப அதிமுக ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. மற்ற தொகுதிகள் இல்லாத ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஜெயிச்சது 4% ஓட்டு வித்தியாசத்துல தான். இந்த தொகுதியில் அமமுக இந்த தொகுதியில் எடுத்தது மட்டும் 6% ஓட்டு. 4% ஓட்டில் ஜெயிச்ச திமுகக்கு இப்போ 6% ஓட்டில் இருக்கக்கூடிய அமமுக உள்ள வந்து கிரவுண்டில் கரெக்டாக ஜெல் ஆயிட்டாங்கன்னா ஆண்டிப்பட்டி அதிமுகவுக்கா இருக்கலாம். நம்ம தேனி மாவட்டத்தை பற்றி பேசுகிறப்ப இன்னொரு முக்கியமான நபரை பேசி ஆகணும். நம்ம திமுக அதிமுக பேசிட்டு இருக்கோம். லெஃப்ட் பாண்டி, நம்ம தாவேக்காக்கு ஸ்டார் வேட்பாளர் இல்லைங்கிறோம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஸ்டார் அவர் தான். பட்டியல் சமூக இளைஞர்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. கிராமங்களில் இங்கே ஓபிஎஸ் வெளியேற்றோம். ஓபிஎஸ் வெளியேற்றத்துக்கு பின்பு அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூக இளைஞர்கள் மத்தியில் திமுகவே ஆதரிக்க முடியாது. நேரடியாக நம்ம வந்து டிவிகே பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள் தாவேக்கா பின்னால் நிற்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டமும் நம்ம கள நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாவட்டம் தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் இருக்க 4 சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது, களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சாமிநாதன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேனி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியில் 3 சட்டமன்ற திமுக வெற்றி பெற்றாங்க. இந்த முறை களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? முதல்ல நம்ம ஆண்டிப்பட்டி பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்ச தொகுதி, அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட தொகுதி, முக்கியமான தொகுதி ஆண்டிப்பட்டி. அந்த ஆண்டிப்பட்டி தொகுதியே இன்னைக்கு திமுக வசம் தான் இருக்கு. நீங்கள் அறிமுகப்படுத்துகிற பொழுதே அழகாக சொன்னீங்க. 3:1 அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒரு சீட்டு தான் அதிமுக வசம் இருக்குது. அது போடி, அது ஓபிஎஸ் அவர்கள். அவர் இன்னைக்கு அதிமுகவே இல்லை. அது வேற தனி கதை. அந்த கட்சியினருடைய பாணியில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய குரலில் சொல்வதாக இருந்தான். ஸோ அப்போ இங்கே இந்த தொகுதியை பொறுத்தவரை, ஆண்டிப்பட்டியை பொறுத்தவரை யாரெல்லாம் சமூகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்குளத்தோர், ஒக்கலிகா கவுடர், நாயக்கர், தேவேந்திர உள்ள வேளாளர். இதுதான் இந்த தொகுதியினுடைய கட்டமைப்பு. இந்த தொகுதியில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு மகாராஜன், கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஜெயித்தவர். இங்கே அண்ணன் தம்பி யுத்தம் நடக்குது. சில தொகுதிகளில் தான் அந்த சுவாரஸ்யம் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த தொகுதியில் வந்து அவரோட தம்பி யோகராஜன் வந்து அரசியலுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. நிச்சயமா நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்து யாரை ஜெயிச்சாலும் எம்எல்ஏ, அது ரொம்ப சுவாரஸ்யம், பகையே இருக்காது. அப்போ வந்து கிட்டத்தட்ட யோகராஜன் அதிமுகலேருந்து சீட்டு கேட்குறாரு. திமுகவில் மீண்டும் மகாராஜனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. மகாராஜன் வந்து நல்லா செயல்பட்டுருக்காரு. மக்களோட நல்ல அவருக்கு பரிச்சயம் இருக்குது. மக்கள் அவரை அணுகும் தன்மை கொண்டவராகவும் இருக்கிறார். ஸோ அந்த வகையில் மகாராஜனுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரை அவரோட சொந்த தம்பி யோகராஜன் களமிறக்கப்படலாம். ஒருவேளை யோகராஜன் களம் இறங்கலைன்னா அதிமுகவோட சிட்டிங் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய முருக்கோட்டை ராமர் அப்படிங்கிறவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதியில் மற்ற தொகுதிகள் இல்லாத ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஜெயிச்சது 4% ஓட்டு வித்தியாசத்தில் தான் இந்த தொகுதியில். அதாவது யார், நம்ம மகாராஜன் ஜெயிச்சது ஒரு 4% ஓட்டு வித்தியாசம் தான். அமமுக இந்த தொகுதியில் எடுத்தது மட்டும் 6% ஓட்டு. ஸோ அப்போ அமமுக அதிமுக அப்படிங்கிறது ஜெல்லாக இருக்கக்கூடிய சூழலில் கடந்த முறை நீங்கள் சொன்னீங்கள ஒரு அறிமுகப்படுத்தும் போது அதிமுக 1 தான் ஜெயிச்சாங்க, திமுக 3 தான் ஜெயிச்சாங்க. இந்த கணக்கை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த அலையன்ஸுக்கு இருக்குது, ஏடிஎம்கே அமமுகவுக்கு. ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா, இந்த 4% ஓட்டில் ஜெயிச்ச திமுகக்கு இப்போ 6% ஓட்டில் இருக்கக்கூடிய அமமுக உள்ளே வந்திருக்கு. பட் அன்னைக்கு இருந்த அமமுக அதே வீரியத்தோடு இன்னைக்கு இருக்காங்கிறது கேள்விக்குறி. ஸோ அப்போ இங்கே களம் வந்து டஃப் ஃபைட்டை நோக்கி நகர்ந்துடும். கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி, இந்த முறை ஒரு ஆண்டிப்பட்டி ஒரு அதிமுக எப்பவுமே ஒரு சாதகமான தொகுதியாக தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஆமாம், அது கடந்த தோல்விக்கு காரணமே அமமுகவினுடைய பிளவு தானே. அதான் நான் சொல்கிறேன். அமமுக 6% ஓட்டு எடுத்திருக்காங்க, இவங்க தோற்று 4% ஓட்டில் தான் தோற்றுருக்காங்க. ஸோ இந்த முறை இந்த அலையன்ஸ் மீண்டும் வந்திருக்கிறதுனால கிரவுண்டில் கரெக்டாக ஜெல் ஆயிட்டாங்கன்னா ஆண்டிப்பட்டி அதிமுகவுக்காக இருக்கலாம். பட் அந்த கிரவுண்டில் ஜெல்லாகிறதுக்கான வேலையை எந்த அளவுக்கு அமமுக அதிமுக நிர்வாகிகள் செய்கிறாங்கிறத பொறுத்தா இங்கே இனிமேல் உள்ள கால சூழல் புரியும். எது எப்படியா இருந்தாலும் ஒரே வீட்டில் இருந்து தான் எம்எல்ஏ அண்ணனா தம்பியா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடமா தான் இந்த தொகுதி இருக்க போது. ஆண்டிப்பட்டிக்கு இன்னைக்கு சூழலில் அதிமுக அமமுக அலையன்ஸ் கவனிக்கப்படக்கூடியதாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்குள்ள கிராமங்களை அதிகமாக கொண்ட தொகுதி. நான் சொன்னது போல அதிகமான கிராம பகுதிகளை கொண்ட தொகுதி தான். ஸோ அந்த கிராம பகுதிகளை கொண்ட தொகுதிங்கிறதுனால சீமானுடைய பேச்சு ஈர்க்குது, அவங்களை கவனிக்கிறாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய ஓட்டுத்திரளை வாங்கிரும் அப்படிங்கிற ஒரு விஷயமா அங்கே பார்வையில் இல்லை.
இன்னொன்று மிக முக்கியமாக தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 14% ஓட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதா பார்க்கப்படுது. சார், போடி நாயக்கல் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை ஓபிஎஸ் மீண்டும் போட்டிடுவாரா? வேற யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்கு? போடியில் ஒவ்வொரு வீட்லேயும் ஓபிஎஸ்ஸுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை முதல்வராக இருந்தவர். ஆனால் அந்த தொகுதிக்குள்ளே வந்து எந்த பகட்டோபமும் காட்டாதவர். நீங்கள் வந்து தொகுதிக்குள்ளே அந்த ஓபிஎஸ்னாலே பவ்யம் அப்படிம்பாங்க. ரொம்ப ஒரு பணிவாக மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாம் வைத்து ஓபிஎஸ்க்கு தொகுதிக்குள்ளே கணிசமான செல்வாக்கு இருக்குது. இதற்கு முன்பு அவர் கடந்த 2001 பல தேர்தல்களில் பெரிய குளத்தில் ஜெயித்திருந்தார். ஒரு காலகட்டத்தில் தனி தொகுதி ஆகுது. அதற்கு பின்பு தான் அவர் வந்து இந்த தொகுதியை போடி நாயக்கனூரை தேர்ந்தெடுக்கிறார். ஸோ போடி நாயக்கனூரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. பட் ஓபிஎஸ் நின்னா ஓபிஎஸ் ஜெயிப்பார். ஓபிஎஸ் நிற்காமல் ஓபி ரவீந்திரநாத் நின்னா, அவர் ஏற்கனவே தேனி நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர் தான். மக்களவையில் மக்களால் வாக்களிக்கப்பட்டு உறுப்பினராக இருந்தவர் தான். ஸோ அவரே மீண்டும் ஓபி ரவீந்திரநாத்தை களமிறக்கினாலும் கூட ஓபி ரவீந்திரநாத் ஜெயிப்பார். ஸோ அப்போ கிரவுண்டில் வந்து ஓபிஎஸ்க்கும் அவங்க குடும்பத்துக்குமான செல்வாக்கு என்பது அப்படியே தான் இருக்குது. தாவேக்கா அந்த தொகுதிக்குள்ளே ஓரளவு வலுவாகத்தான் இருக்காங்க. ரொம்ப மோசம்னு நான் சொல்லிட முடியாது. ஏன்னா அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள், இங்கே ஓபிஎஸ் வெளியேற்றத்திற்கு பின்பு அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூக இளைஞர்கள் மத்தியில் திமுகவே ஆதரிக்க முடியாது. நேரடியாக நம்ம வந்து டிவிகே பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள் தாவேக்கா பின்னால் நிற்கதையும் பார்க்க முடியுது. சீமான் கட்சியை பொறுத்தவரையும் அங்கே கொஞ்சம் அடித்தளம் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே களம் எப்படியாக இருந்தாலும் இந்த தொகுதியில் ஓபிஎஸ் நின்றால் ஓபிஎஸ் தான் வெற்றி பெறுவார். களம் வந்து அவருக்கு சாதகமாக இருக்குது. ரவீந்திரநாத் நின்னாலும் அவர் தான் இருக்கார். நீங்கள் அந்த தேனி மாவட்டமே எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்குளத்தோர் சமூக வாக்கள் கணிசமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த தேனியில் போடி நாயக்கனூரில் நிச்சயமாக ஓபிஎஸ் குடும்பத்தில் யார் நிறுத்தப்பட்டாலும் இங்கே பலாப்பழ சின்னத்துக்கே போய் ஓட்டு போடுறாங்களே, 3 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்களே. தொகுதி மாறதா வாய்ப்பு இருக்கு சார்? இல்லை, அவர் தொகுதி மாறுகிறாரா என்பதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் நான் பார்க்குறேன். அவர் தொகுதி மாறுறாரு. அப்போ அதிமுக அவர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஓபிஎஸ்ஸை வெளியேற்றி விட்டார் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி. அவர் அந்த தொகுதிக்கு இன்னொரு வேட்பாளரை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அது யாருன்னு சொன்னால் அதிர்ச்சியாக இருக்கும். அருப்புக்கோட்டையில் நின்று அமைச்சராக இருந்த வைகை செல்வன் அவர்களை இந்த தொகுதிக்கு நகர்த்த முடியுமான்னு பார்க்குறாரு. ஏன் வைகை செல்வனை நகர்த்துறாரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. தொகுதிக்குள்ளே முக்குளத்தோருக்கு அடுத்து தேவாங்க செட்டியார் கணிசமாக இருக்காங்க இந்த தொகுதியில். ஸோ வைகை செல்வன் அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் அந்த சமூக ஓட்டு விழுந்துரும். அமமுக இருக்கிறதுனால அதிமுக ஓட்டும் விழுந்துரும், அமமுக ஓட்டும் விழுந்துரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வியூகம் வகுக்கக்கூடியவர்களால் வகுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பட் ஓபிஎஸ் என்றால் நிச்சயமாக ஜெயிப்பார் அப்படிங்கிறதா அங்கே உள்ள கள நிலவரம். சார், கம்பம் சட்டமன்ற தொகுதியில் யாரா சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? கம்பத்தை பொறுத்த வரைக்கும் கம்பம் ராமகிருஷ்ணன் இப்போ திமுகவினுடைய கரண்ட் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், தொகுதிக்குள்ளே நன்கு அறிமுகம் உள்ளவர் தான், நல்ல பரிச்சயம், நல்ல பேச்சாளரும் கூட. ஸோ அந்த வகையில் வந்து மக்கள்கிட்ட அவருக்கு நல்ல ஒரு அறிமுகம் இருக்குது. கிரவுண்ட்லேயும் அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கக்கூடியது தான் பார்க்க முடியுது. அதிமுகவை பொறுத்தவரை அங்கே மாவட்ட செயலாளக்கூடிய ஜக்கையன் அவருடைய பேர் வந்து அடிபடுது. அவர் தான் வேட்பாளராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் இந்த கம்பத்தில் வந்து கணிசமான அளவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டும் இருக்குது. அது கொஞ்சம் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறனால அது கொஞ்சம் ஒரு பிணக்கத்தை, அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். மற்றபடி தொகுதிக்குள்ளே என்னெல்லாம் சமூகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் கணிசமான அளவுக்கு இருக்காங்க, ஒக்கலிகா கவுடர் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் அங்கே திமுகவுக்கு கொஞ்சம் நல்ல கிரவுண்டு சாதகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. முஸ்லீம் ஓட்டுகள் வந்து கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவாலாக மாறலாம். தாவேக்காவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் ஓட்டை பெருசாக அங்கே உடைக்கலை. கிறிஸ்தவர்கள் ஓட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து தாவேக்கா வந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற பார்வை பார்க்குறதையும் பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சியும் களத்தில் வேகம் காட்டுறாங்க. பட் அங்கே போட்டி என்னவோ திமுக அதிமுக அப்படிங்கிற இருமுனை போட்டி தான். அதில் ஒருபடி முந்துகிறது திமுக அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் யாரா சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? ஏன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியிலே ஒரே தனி தொகுதினா அது பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி தான். அந்த தொகுதி யாருக்கு சார் சாதகமாக இருக்குது? பெரியகுளத்தை பொறுத்த வரைக்கும் KS சரவணகுமார் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2019 இடைத்தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், தகுதி நீக்கம் ஒரு 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து. அந்த காலகட்டத்தில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயித்தவர், தொடர்ந்து அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டவர் 21 தேர்தலையும். ஸோ அப்போ ஒரு இடைத்தேர்தலையும் ஜெயிச்சிருக்காரு. ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும்போது நடந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ 2021 தேர்தலையும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் மீண்டும் சரவணகுமாருக்கே வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவர் பெரியகுளம் தெற்கொன்றிய செயலாளராகவும் இருக்கார் அந்த சரவணகுமார். அது மட்டும் இல்லாமல் பெரியசாமிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், தங்க தமிழ்ச்செல்வனோடும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் இவருக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதி மேலே அமமுகவுக்கு ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா கதிர்காமு 2016 காலகட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமமுகவில் இருக்கார். ஸோ டிடிவி தினகரன் அவர்கள் அவருக்காக இந்த தொகுதியை கேட்டு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கதிர்காமு அமமுக சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிடலாம். அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மயில்வேல், முருகன் அப்படின்னு நிறைய பேர் சீட்டு கேட்குறாங்க. கதிர்காமை பொறுத்த வரைக்கும் மாநில மருத்துவர் அணிலாம் பொறுப்பில் இருக்கார்.
ஸோ அப்போ இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அமமுக இணைந்திருக்கிறதுனால நீங்கள் தேனி மாவட்டம் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக ப்ளஸ் அமமுக கூட்டணி ஜெல்லாச்சுன்னா டிஎம்கேக்கு கடந்த முறை மாதிரி தேனி மாவட்டத்தில் 4-3 ஜெயிக்க முடியாது. ஸோ அது ஒரு கடுமையான போட்டியை நோக்கி தான் தேனி மாவட்டம் நகரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். தாவேக்காவை பொறுத்தவரை இது தனித்தொகுதி என்பதனுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக இளைஞர்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. கிராமங்களில் சின்ன சின்ன பகுதிகளில் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் அது எந்த அளவுக்கு ஓட்டா மாறும் அப்படிங்கிறத தாண்டி அங்கே ஆளுமை மிக்க மனிதர்கள் எந்த அளவுக்கு வேட்பாளர்கள் வர்றாங்கிறத பொறுத்தா அது முழுக்க அந்த வாக்குப்பெட்டியில் போய் சேர்றது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் ஓரளவு அடித்தளம் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இது இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்தை பற்றி பேசுகிறப்ப இன்னொரு முக்கியமான நபரை பேசி ஆகணும். நம்ம அதிமுக பேசிகிட்டு இருக்கோம். லெஃப்ட் பாண்டி உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். தாவேக்கா மிரட்டல்லாம் விடுத்தவர். கிட்டத்தட்ட நாம் தமிழருக்கும் அவருக்குமே ஒரு மோதல் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ இது தனித்தொகுதி. நம்ம இந்த தொகுதிக்கு நான் அவரை பேச விரும்பலை. கிட்டத்தட்ட நீங்கள் மற்ற 3 தொகுதிகள் இருக்குது, பொது தொகுதிகள். அதில் ஏதாவது ஒரு தொகுதியில் லெஃப்ட் பாண்டியை களமிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம தாவேக்காவுக்கு ஸ்டார் வேட்பாளர் இல்லைங்கிறோம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஸ்டார் அவர் தான். அதுவும் நெகட்டிவாக ஒரு ஸ்டாராக ஃபோக்கஸ் ஆனவர். ஏன்னா நாம் தமிழர்கிட்ட மோதினார். சாட்டையை வா ஏரியாவுக்கு வா, அந்த தலைநகரம் படத்தில் வரக்கூடிய காட்சிகள் மாதிரி நீ வா எங்கள் வீட்டுக்கு வா, ஏரியாவுக்கு வா, தெருவுக்கு வாங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ லெஃப்ட் பாண்டிக்கும் அங்கே வந்து அவரும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போடி நாயக்கனூரோ வேறு ஏதோ ஒரு தொகுதிகளில் அவரும் களம் கண்டார்னா குறிப்பிட்ட ஓட்டை எடுத்துட முடியும். ஏன்னா இளைஞர்கள் பற்றியில் அவருக்கும் ஒரு அறிமுகம் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது தேனி மாவட்டத்தினுடைய களம். அமமுக அதிமுக இணைப்புனால திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் இங்கே வந்து ஒரு சறுக்கல் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.